ஹே மக்கள், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு 2.21, அதாவது ஆக்டிவிட்டி 2.9 தான் பார்க்க போகிறோம். வாட் ஹேப்பன் டு an acid or a base in a water solution, aqueous solution. ஸோ அப்படியே ஆக்டிவிட்டிக்கு நம்ம டேரக்டாக போயிடுவோம். மற்றெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எடுத்த உடனே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்திருக்கோம். அந்த டெஸ்ட் டியூப்ல என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ஆளுங்க. டேக் அ 1 gram solid NaCl, பியூரஸ்ட் டாட்டா சால்ட் எடுக்காங்க, அயோடைஸ்டு சால்ட்டாக இருக்கும். ஸோ NaCl மட்டும் நம்ம பியூரஸ்ட் ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம். எடுத்து உள்ள வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ட்ராப் பை ட்ராப் சல்ஃபூரிக் ஆசிட் உள்ள ஆட் பண்ண சொல்றாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா ஆட் பண்ணிக்கணும். கண்டிப்பா ஆட் பண்ண விட மாட்டாங்க. அதனால இந்த இடத்துல மட்டும் நம்ம ஆட் பண்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அப்படியே லேப்ல இருக்க மாதிரி. அப்ப ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிளான விஷயம், என்ன நடக்கலாம். இந்த இடத்துல நான் கீழே எழுதுறேன், அப்படியே கீழே பாருங்க. என் பக்கத்துல சைட்ல இந்த பக்கம் எங்கேயா இருக்கும். ஸோ நமக்கு என்ன இருக்கு, NaCl இருக்கு. பிளஸ் என்ன ஆட் பண்றோம், H2SO4 ஆட் பண்றோம். என்ன ப்ரொடியூஸ் ஆகலாம், சோடியம் சல்பேட் ப்ரொடியூஸ் ஆகலாம், Na2SO4 பிளஸ் இன்னொன்று ஃபார்ம் ஆகலாம், என்னன்னா HCl. இப்போ நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இங்க நமக்கு ஒரு இந்த சால்ட்ல இருக்க இந்த சோடியம் சல்பேட் கூட ரியாக்ட் பண்ணிடுச்சு. HCl கேஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. சார் பேலன்ஸ் ஆகலன்னா யாருமே வருத்தப்பட வேணாம், சரிங்களா. வேணும்னா இந்த இடத்துல ஒரு 2 போட்டு விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஒரு 2 போட்டு விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இங்க 2, ஓகேவா. ரைட், ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கேன், என்ன நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும், சோடியம் சல்பேட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் என்னன்னா HCl ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலி HCl ஒரு கேஸ், ஓகேவா. HCl ஒரு கேஸ். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, மேலே கிளம்பும், முடிஞ்ச அளவுக்கு கிளம்பும். ஓகே, இப்போ கீழே வாங்க. என்ன கொடுத்துருக்கான், வாட் டு யூ அப்சர்வ், கேஸ் வெளியே வருது. ஓகே, டெஸ்ட் த கேஸ் எவால்வ்டு. ஓகே, எதை வச்சு டெஸ்ட் பண்ண சொல்றா அப்படின்னா, ட்ரை அண்ட் வெட் ப்ளூ லித்மஸ் வச்சு டெஸ்ட் பண்ண சொல்றேன். எதுக்கு ப்ளூ லித்மஸ், ஏன்னா ப்ளூ லித்மஸ் நமக்கு என்ன பண்ண அப்படின்னா, ஒரு ஆசிட் இருக்கு, ஒரு ஆசிட் இருக்கு அப்படின்னா நமக்கு ப்ளூ என்னவா மாறும் அப்படின்னா ரெட்டா மாறும். ஒரு வேற ஒண்ணுமே கிடையாது, ஓகேவா. ஆசிடை பொறுத்த வரைக்கும் ப்ளூ என்னவா மாறும், ரெட்டா மாறும். அப்போ இங்க என்ன என்ன கேட்டிருக்கான், ஆன் த பேசிஸ் ஆஃப் எபோ ஆக்டிவிட்டி வாட் டு யூ இன்ஃபர் அபவுட் த ஆசிட் கேரக்டர் ஆஃப் அசிடிக் கேரக்டர் ஆஃப் ட்ரை HCl அண்ட் HCl சொல்யூஷன். அப்போ இந்த வழியா போற அந்த HCl கேஸ், ட்ரை HCl கேஸ் இருக்குல்ல, நமக்கு இந்த டியூப் வழியா வெளியே வராங்க. ட்ரை HCl கேஸ் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ப்ளூ லித்மஸ் வச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு கலர் சேஞ்சுமே நடக்காது, எந்த ஒரு கலர் சேஞ்சுமே நடக்காது. ஏன் சார் எந்த ஒரு கலர் சேஞ்சுமே நடக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிச்சீங்கன்னா, ஏன்னா சொல்லியிருக்கேன்ல, வாட்டர்ல தான் H+ அயானா ப்ரொடியூஸ் பண்ணுவான். அப்ப பாருங்களேன், கீழே ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, எங்க HCl என்ன பண்றான், வாட்டர்ல இருக்கும்போது அக்வஸ்ல இருக்கும்போது தான் H+ அயானை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அது ஹைட்ரோனியமா மாறும், அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்பதான் உங்களுக்கு ப்ளூ லித்மஸ் ரெட் லித்மஸா மாறும். ஆனா இங்க வந்திருக்கிறது ட்ரை HCl. ட்ரை HCl ஆசிட் கிடையாது. இப்ப இதுவே நம்ம வந்து வெட் லித்மஸ் எடுக்குங்க, வெட் லித்மஸ் எடுக்கிறீங்க, ப்ளூ லித்மஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதை போயிட்டு நீங்க அந்த கேஸ்ல டிப் பண்ணோன்னு அந்த HCl கேஸ் வந்து உங்களுக்கு அந்த லித்மஸ்ல போடும். அதுல ஆல்ரெடி அக்வஸ் வெட் லித்மஸ். ஸோ அது பட்டவனே என்ன ஆகும், அதுல ஹைட்ரோனியம் அயான் ஃபார்ம் ஆகும். அந்த HCl அந்த வாட்டர்ல இமீடியட்டா மிக்ஸ் ஆகும், உங்களுக்கு அது ரெட்டா மாறும். அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். அப்போ HCl ட்ரையா இருக்கு, கேஸா இருக்கு அப்படின்னா அவனால அசிடிக் நேச்சர் ஷோ பண்ண முடியாது. அவன் ஆசிடே கிடையாதுங்க. அது எப்படி ஒரு ஸ்ட்ராங் ஓடர் வரும், பயங்கரமான ஒரு ஓடர் இருக்கும். அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி சுருன்னு ஏறுற மாதிரி இருக்கும் HCl. அதே மாதிரி அவனை கண்டென்ஸ் பண்றதே உங்களுக்கு எப்படின்னா, கிட்டத்தட்ட -85 டிகிரி அந்த இதை நம்ம கண்டென்ஸ் பண்ணி அதை கொண்டு வரணும், பியூர் லிக்விடா கொண்டு வரணும்னா. அதுவே நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட -114 டிகிரி செல்சியஸ் போற மாதிரி இருக்கும். ஆனா தண்ணியில 20 டிகிரி செல்சியஸ்ல கரைஞ்சு போடும். செம்ம சால்பிலிட்டி, சரியான சால்பிலிட்டி. அதனாலதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கரைச்சி எடுத்துக்கும், சரிங்களா. இங்க பாருங்க, HCl பொறுத்த வரைக்கும் என்ன பண்றோம், வாட்டர்ல கரைச்ச உடனே எங்களுக்கு ஹைட்ரோனியம் அயானை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. இப்போ இன்னொரு கீழே ஒரு டீச்சர்ஸ்க்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்கான், நீங்க ஒன்றும் கண்டுக்க வேணாம். என்ன அப்படின்னா, அது ஹியூமிட், அதாவது சுற்றுப்புறத்துல அந்த என்ன சொல்றது, வாட்டர் வேப்பர் நமக்கு அதிகமா இருக்கு காத்துல அப்படின்னா என்ன ஆட் பண்ண சொல்றாங்க, டெசிகேட்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, கால்சியம் குளோரைடு. இவனோட நேச்சர் என்னன்னா, சுத்தி இருக்க அந்த வாட்டர் மாலிகுல், காத்துல இருக்க வாட்டர் மாலிகுல் அப்படியே அப்சார்ப் பண்ணும். அப்சார்ப் பண்ணிட்டு அப்படியே என்ன சொல்றது, ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி டெலிக்யூசன்ட்னு சொல்லுவாங்க, லிக்விடு கல் ரெண்டும் இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஈரமா மாறிடுவான். சரௌண்டிங்ல இருக்க எல்லா வாட்டர் மாலிகுலையும் அப்சார்ப் பண்ணுவான். பவர்ஃபுல். ஹியூமிடா இருந்தா அதை ஆட் பண்ணிக்க சொல்றாங்க. அதான் பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேஸ். இப்போ எப்படி வாட்டர் வந்து சாரி ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோனியம் அயனை ப்ரொடியூஸ் பண்ணிச்சா, இப்போ அந்த மாதிரி பேஸ் எடுத்துக்கோங்க. பேஸ் எடுக்கும்போது என்ன பண்ணும், வாட்டர்ல போடும்போது அதே மாதிரி அயான் செப்பரேட் ஆயிப்போம், உங்களுக்கு OH- அயான் வரும், ஹைட்ராக்சைடு அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஸோ எண்ட் ஆஃப் த ஏரியா இங்க பாருங்க, வாட்டர் கூட ஆட் பண்ணும்போது OH- ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சா, ஓகே பிளஸ் ஓகே டன். மெக்னீஷியமும் அதே மாதிரி ஹைட்ராக்சைடு அயானை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ
ஒரு ஆசிட் அப்படின்னா H பிளஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த H பிளஸ் ஹைட்ரோனியமா மாறிடும். பேஸ் OH ப்ரொடியூஸ் பண்ணும், OH உங்களுக்கு எப்பயும் போல சுத்திக்கிட்டு இருக்கும். அல்கலி ஏன் சொல்றோம், அல்கலைன் அல்கலி, அந்த ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்லாம் பீரியாடிக் டேபிள் அல்கலி மெட்டல் சொல்லுவாங்க. அவங்க கூட அவங்க ஃபார்ம் பண்றதுனால இது எல்லாமே அல்கலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த ஹைட்ராக்சைடு மோஸ்ட்லி அவங்க தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து கீழே வந்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஒரு ஆசிட் ஒரு பேசிஸ் இந்த சால்ட் பிளஸ் வாட்டர் கிடைக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஆசிட் இருக்கு, ஒரு பேஸ் இருக்கு. இதுல இந்த பாருங்களேன், அந்த மெட்டலும் இந்த பக்கம் எக்ஸ்என் கொடுத்து மோஸ்ட்லி ஹாலஜன் வச்சுக்கோ, HCl இமேஜினேஷன் பண்ணிக்க. ஸோ மெட்டல் NaClன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் வாட்டர் கிடைச்சிருச்சு. ஒரு H பிளஸ் ஒரு OH மைனஸ், ஒரு ஆசிடிக் பேசிக் ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும், நியூட்ரல் வாட்டர் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நீங்க என்ன பார்க்கலாம்னா அடுத்த வீடியோல ஆசிட முதல்ல தண்ணியில கலக்கிறதா இல்ல தண்ணியில ஆசிட கலக்கிறதா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போம். அது இன்னும் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.